திருப்பூர் எல்லா பகுதியிலும் நம்ம வந்து பிரச்சாரத்தை முடிச்சிட்டோம். பெரும்பாலான பகுதிகளை முடிச்சிட்டோம். மக்கள் பெரிதளவுல சொல்றது என்னன்னா, எங்கேயுமே சாலை வசதி இல்ல, எங்கேயுமே குடிநீர் இல்ல, கழிவுநீர் வெளியேறதுக்கு வழியே இல்ல. அதுலயும் இங்க முக்கியமா வில்லாபுரம் இந்த பகுதியெல்லாம் பாத்தீங்கன்னா கழிவுநீர் வெளியேறதுக்கு வழியே இல்ல. இதுக்கு பின்னாடி இருக்கிற எல்லா ஏரியாவும் நான் வந்து டோர் டு டோர் அடிச்சுட்டு வந்தேன். மக்கள் சொல்றது மழை காலத்துல நீங்க உள்ளே வர முடியாது. இது ஏன்னா மழை நீரும் கழிவு நீரும் சாக்கடையும் சேர்ந்துதான் அதுக்குள்ளதான் வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்படிதான் எங்களுடைய கஷ்டத்துக்கு வாழ்ந்துட்டு இருக்கோம் மக்கள் எல்லாரும் சொல்றாங்க. எங்க பார்த்தாலும் ஒயின் ஷாப். திருப்பரங்குன்றம் கிரிவலப்பாளையம் சுத்தி பாத்தீங்கன்னா 6 ஒயின் ஷாப் இருக்கு. மக்கள் எல்லாம் சொல்றாங்க போற இடத்துல கஞ்சா மது போது 14 வயசு பையன் கஞ்சா குடிக்கிறான். நம்ம தான் மாறணும், கண்டிப்பா மாறணும். திமுக வேட்பாளர் அந்த அம்மா டிபன் பாக்ஸ் ஹாட் பாக்ஸ் வந்துச்சா, அந்த அம்மா வந்து பண மோசடி வழக்கு 500 கோடி 1000 கோடியே மோசடி செஞ்ச வழக்கு அந்த அம்மாவால ஏகப்பட்ட வழக்கு பேப்பர்ல டிவில எல்லாத்தையும் வந்திருக்கு. அது எல்லாத்தையும் விட அந்த அம்மாவுடைய கணவர் தங்கப்பாண்டியன் மேல 14 வயசு குழந்தைய பாலியல் வன்கொடுமை செஞ்சு 2016 ஜெயில் தண்டனை கொடுத்தாங்க. இப்பதான் எலெக்ஷன் நிக்க போகுது. அதுக்குள்ள பண மோசடி வழக்கு, ஆள் கடத்தல் வழக்கு, பாலியல் வன்கொடுமை வழக்கு உருப்படுமா? இதெல்லாம் ஜெயிச்சு எம்எல்ஏ ஆனா ஊரு வழங்குமா, நாடு வழங்குமா? இதெல்லாம் மாறணும். தேர்தல் வாக்குறுதி கொடுத்தார் அண்ணன் விஜய் அவர்கள். ஏற்கனவே சொல்லிட்டாரு, அதாவது நம்மளுடைய அண்ணன் விஜய் அடுத்த மாசம் முதலமைச்சர் ஆன உடனே இப்ப 1000 ரூபாய் கொடுக்குறாங்கல்ல, அது அடுத்த மாசம் 2500 ரூபாயா கொடுக்கப்படும். அடுத்த மாசம் இருந்து அடுத்ததா வீட்டுக்கு 6 சிலிண்டர் கொடுக்கிறதா கண்டிப்பா அடுத்த மாசம் இருந்து அண்ணன் விஜய் முதலமைச்சர் 6 சிலிண்டர் வந்துடும். பஸ் பெண்களுக்கு அந்த பஸ்ல தான் போகணும், இதெல்லாம் இல்ல. எந்த பஸ்ல வேணாலும் இறங்க. என்ன பாட்டி, சென்னைக்கு பிள்ளைகளை பார்க்க போகணுமா போயிட்டு வாங்க, திருச்சிக்கு போகணுமா போயிட்டு வாங்க, கன்னியாகுமரிக்கு போய் சுத்தி பார்க்க போகணுமா போயிட்டு வாங்க. உங்க பஸ், நம்ம பஸ், உங்க வரிப்பணத்துல வாங்குற பஸ். பெண்கள் எந்த பஸ்ல வேணாலும் இறங்கலாம், அது உங்க பஸ். எந்த கண்டக்டர் இந்த பஸ் இல்ல அதுல ஏறி இதுல எல்லாம் சொல்ல முடியாது, அது எல்லாம் உங்க பஸ். தாலிக்கு தங்க முன்னாடி அம்மா இருந்தப்ப கொடுத்தாங்கல்ல, அதெல்லாம் அவங்க நிறுத்திட்டாங்க. அதனாலதான் இன்னைக்கு கல்யாணம் முடிக்க போற பிள்ளைகளுக்கு 1 பவுன் தங்க தாலியும் பட்டு புடவையும், அதுக்கு பிறந்த குழந்தைகளுக்கு தாய்மாமன் சீரும் வரும். நமக்கான அரசாங்கம் நம்ம காசு, இது நமக்கு கரெக்டா வந்து சேரும். நடுவுல எந்த மூர்த்தியோ எந்த ராஜன் சொன்ன போவோ இல்ல எந்த ஸ்டாலினோ கொள்ளையடிக்க முடியாது.